Hi students, welcome to Easy Maths. நம்ம இன்னைக்கு வீடியோல 10th Maths exercise 1.4 relation and functionல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மேத்ஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். Determine whether the graph given below represent functions. Give example for your answers concerning each graph. அதாவது கீழே நிறைய 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிராஃப்ஸ்லாம் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்குது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இருக்குது, ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் இருக்குது. நான் இப்போது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இதில் நம்மளுக்கு கிராஃப் இப்படி இருக்குது. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். கிராஃப் இப்படி இருக்குது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் கிராஃபை கட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். ஓகே, ஸோ நான் இங்கே போடுறேன். வெர்டிக்கல் லைன் போடாச்சு. இப்போது கிராஃப் எத்தனை இடத்துல கட் ஆகிருக்கு? 2 இடத்துல கட் ஆகிருக்கு. கரெக்டாக? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டோட மீனிங் என்னென்னா, கர்வ் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இஃப் த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் த கர்வ் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? இந்த வெர்டிக்கல் லைன் போடுறேன்ல, அது வந்து அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் கட் ஆகிருக்கணும். இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இது வந்து 2 இடத்துல கட் ஆகுது. கரெக்ட்? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ரீசன் என்ன எழுதணும்னா, the graph meets the vertical line at more than 1 pointsன்னு எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிட்டோம். ஓகே, செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் நான் இந்த கிராஃபை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட போகிறேன். இங்கே போடலாம், இல்லை இங்கேயும் போடலாம். ஓகேவா? நான் இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கிராஃபை ஒரு இடத்துல தான் இது கட் ஆகிருக்கு. கரெக்ட்? ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as the curve meets the vertical line at only 1 point. So இந்த curve வந்து ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு. அதனால it is a function. ஓகேவா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கிராஃப் பாருங்க. இப்போ நான் இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன், கிராஃப் கட் பண்ணுற மாதிரி. ஸோ இது 1 2 3 3 இடத்துல கட் ஆகிருக்கு. அதனால் it is not a function. ரீசன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் சம்மில் எழுதின போல் பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மில் நான் வரைகிறேன். ஸோ ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. நான் இப்போ இங்கே போட்டேன்னா இங்கேயும் ஒரு இடத்துல தான் கட் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let f வந்து function from a to b be a function defined by நம்மளுக்கு ஒரு defined value f of x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? where a equal to some values கொடுத்துருக்காங்க, b equal to some values. represent f by நம்ம ஃபஸ்ட்டே செட் ஆர்டர் பார்த்துருக்கோம், ஆரோ டயக்ராம் பார்த்துருக்கோம், கிராஃப் பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு நியூவாக இருக்கிறது டேபிள் மட்டும் தான். இந்த 4மே இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. f of x வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கிவன் எழுதிக்கலாம். a வேல்யூ எழுதிட்டேன், b வேல்யூ அண்ட் f of x எழுதிட்டேன். இப்போது எந்த நம்பர் எந்த நம்பருக்கு மேப் ஆகுது? ஸோ a வேல்யூலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதில் எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் போடும்போது b வேல்யூஸ் எனக்கு கிடைக்கணும். அப்போது எந்த நம்பர் எந்த நம்பருக்கு மேப் ஆகுதுன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் f of 2 போடுறேன். ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு அதுதானே, ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2/2 - 1 which is equal to 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். 1 - 1 equal to 0. Therefore, f of 2 equal to 0. f of 4 equal to 4/2. Correct? 4/2 minus 1 which is equal to 2 1s are 2, 2 2s are 4. So 2 minus 1 which is equal to 1. Therefore, f of 4 equal to 1. Okay? Then f of 6 equal to 6/2 minus 1 which is equal to 2 1s are 2, 2 3s are 6. 3 minus 1 equal to 2. f of 6 equal to 2. f of 10 equal to 10/2 minus 1 which is equal to 2 1s are 2, 2 5s are 10. 5 minus 1 equal to 4. Therefore, f of 10 equal to 4. Then f of 12 equal to 12 divided by 2 minus 1 which is equal to 2 1s are 2, 2 6 are 12.
6 minus 1 which is equal to 5. Therefore, f of 12 equal to 5. எனக்கு எல்லா ஆன்சரும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், செட் ஆஃப் ஆர்டர்டு பேரில் எழுத போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எப்படி எழுதணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 2ன்னு எக்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் 0 கிடச்சிது. ஓகேவா? தென் 4 போட்டப்போ 1 கிடச்சிது. ஸோ 2, 0, 4, 1, தென் 6, 2, 10, 4, 12, 5. ஓகேவா? இதுதான் என்னோட செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து டேபிள். எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோட டேபிள். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் செகண்ட் இருக்க வேல்யூஸ். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் எழுதுங்க. 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 0, 4 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 6 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 2, 10 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 4, 12 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 5. இதுதான் என்னோட டேபிள் வேல்யூ. ஓகேவா? ரொம்ப ஈஸி. நம்ம நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஏ வேல்யூ, பி வேல்யூ அண்ட் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எழுதிட்டேன். ஆரோ டயக்ராம் எப்படி போடணுன்னா, ஏ வேல்யூ ஃபுல்லாக எழுதணும், தென் பியோட வேல்யூ ஃபுல்லாக எழுதணும். ஏ வேல்யூஸ் ஃபுல்லாக எழுதுங்க. 2, 4, 6, 10 அண்ட் 12. கரெக்டாக? தென் பியோட வேல்யூஸ் 0, 1, 2, 4, 5 அண்ட் 9. ஓகே, ஸோ இப்போது மார்க் பண்ணுங்கள். இது வந்து செட் ஏ, தென் இது வந்து செட் பி. ஓகே, இப்போ நம்மளுக்கு மேப் ஆகிருக்கிறது என்னென்ன, 2 and 0 மேப் ஆகிருக்கு, 4 and 1 மேப் ஆகிருக்கு. இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன் எஃப். ஓகே, தென் 6 and 2 மேப் ஆகிருக்கு, 10 and 4 மேப் ஆகிருக்கு, 12 and 5 மேப் ஆகிருக்கு. இங்கே 9 நம்மளுக்கு மேப் ஆகலை. கரெக்டாக? ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து ஒரு வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போது 2 வேல்யூ வந்து ஒரு வேல்யூக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் many-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ இன்னொன்று வந்து இங்கே ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே மேப்பிங்கில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ஆன்-டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஆரோ டயக்ராம் இதுதான் முடிஞ்சது. இப்போ நம்ம கிராஃப் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே கிராஃப் வரைஞ்சிருக்கேன், ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ மேப் பண்ணுங்கள். எனக்கு ஏ வேல்யூஸ் கீழே பார்க்கணும். ஓகேவா? ஏ வேல்யூஸ் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும் அண்டு பி வேல்யூ வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஓகேவா? பட் மேப்பிங் ஆகிருக்கிறது என்னென்னு பாருங்கள், 2, 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாருங்கள், 0 அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு 4, 1, 4, 1. ஓகே, next 6, 2, then 10, 4, next 12, 5. இதை அப்படியே ஒரு லைன் பண்ணிக்கலாம். இது எப்படி 2, 0, 4, 1, 6, 2, 10, 4 and 12, 5. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த லைன்ஸை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான், இப்படி தான் நம்ம கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஈஸி மேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.